அதான் அந்த நடந்த உடனே அங்கே இருக்கிற தம்பியில் இரவு எடுத்து எனக்கு செய்தி போட்டாங்க. உடனே வருத்த செய்தியை பதிவு செய்தேன். என்னன்னா இதில் உண்மையிலே பெரிய பெரும் துயரமான விபத்து உங்களுக்கு தெரியுது. வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடி மின்னல் தாக்கி 5 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பாயிருச்சு. நீங்களே பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் அரசு இதில் கவனத்தில் எடுக்குதான்னு பாருங்க. உழைக்கும் மக்கள் அன்றாட உழைச்சாதான் வாழ முடியுங்கிற வறுமை நிலையில் இருக்கிற மக்கள், சிற்றூர்களில் வாழுகிற பொருளாதாரத்தில் மேம்படாத மக்கள், இது ஒரு பேரிடர். அது ஒரு பேரிடர் தான். திடீர்னு எதிர்பாராத விபத்து, இடி தாக்கி வீடு இறந்து போகிறது, சாராயம் குடிச்சு சாகிறதுங்கிறது அதெல்லாம் திமிரு. ஒரு புகழ்பெற்ற நடிகரை பார்க்க போறது இருக்கு. ஒரு சுதந்திர தினத்தில் பங்கேற்றாங்க, நெரிசலில் சிக்கினாங்கன்னு இல்லை. அதெல்லாம் பார்க்க போய் இறந்ததுல அரசு 10 லட்சம் கொடுக்குது. அப்புறம் தம்பி விஜய் 20 லட்சங்கிறாரு, காங்கிரஸ் கொடுக்குது, அப்புறம் பிஜேபி கொடுக்குது. இவ்வளோ ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஆனால் இப்படி எதிர்பாராம இந்த இடி தாக்கி இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகை கொடுத்து ஆறுதல் அளிக்க ஒருத்தரும் சாராயம் செத்தா போய் எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே போய் செத்தா எல்லாரும் பார்க்குறாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்ததுக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க? அரசுக்கு இதன் மூலமா என்னன்னா, அதை கவனத்தில் எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அளவுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து அவங்களை பாதுகாக்கணும். பெரிய இது ஒரு பேரிடர். நான் போவேன். எனக்கு வேற திட்டம் இப்போ ஏற்கனவே திட்டமிட்டாச்சு இல்லையா, இதை நீக்க முடியாது. நாளைக்கு முழுக்க சேலத்தில் இருக்கணும். அதுதான் போகிறேன். அதுக்கப்புறம் போய் பார்க்கணும். ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரப்படுறது தொடர்ந்து கொண்டு வரப்படுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான நேர்வு சட்டம் எப்போ தான் கிடைக்கும்? கொண்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தவிர மீதி எல்லாம் வாக்கு செலுத்தாது. அதனால கொண்டு வரப்படும்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் பார்க்க வேண்டியது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தேர்தல் வரும்போது இதெல்லாம் ஒரு கடும் சட்டங்களின் மூலம் தான் இதை ஒழிக்க முடியும். நீண்ட காலமாக சாதியை ஒழிக்கிறோம், சமூகத்தில் சமத்துவம் கொண்டு வரோம், சகோதரத்துவம் கொண்டு வரோம்னு சொல்லி 60 ஆண்டுகளாக ஆண்டு அது மேலும் மேலும் பெருகி கொண்டே போகும். அது ஒன்றும் குறைஞ்சபாடு இல்லை. இது ஒரு சமூக அழுக்கை. அதை எல்லாரும் சேர்ந்து தான் துடைக்கணும். பாப்பா கொண்டு வர்றாங்களா இல்லையா?